வெளியே மாளிகையாய் தோற்றமளிக்கும் எதுவும் உள்ளிருக்கும் விரிசல்கள் எடுத்துரைக்காது. கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொரு ஆசான். எந்த படிநிலையும் வந்து படியே சொல்வதில்லை. ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும், ஏதோ ஒன்றை ஏற்க சொல்லும். கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தால் வசப்படுமே வாழ்க்கை. தேடி வருவதில்லை துன்பங்கள், ஓடிவிடாது நம்மை விட்டு இன்பங்கள். நாம் போகும் வழி எங்கும் நம்மை வரவேற்க தயாராக நம் பாதையில் கல்லும் உண்டு முள்ளும் உண்டு. கண்களில் துணை கொண்டு எளிதாக கடந்து விடுவோம். இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டால் தாங்கக்கூடிய வழியை மட்டுமே படைத்தவன் கொடுப்பான் என்று என்னும் பக்குவப்பட்ட மனிதனுக்கு ஆறுதல் தேவையில்லை. நிறைவேறாத ஆசைகள் நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. அதில் மட்டும் தாராளம் காட்டுவதுதான் வாழ்க்கையின் ரகசியங்கள். அழகு உன்னை ஆளக்கூடாது, அறிவுதான் ஆள வேண்டும். பிரிவு உன்னை ஆளக்கூடாது, தெளிவுதான் உன்னை ஆள வேண்டும். தொழில் எத்தனை கீழ்த்தனமானாலும் அதை செய்வதில் அவமானம் ஒன்றுமில்லை. சோம்பேறியாக திரிவதுதான் அவமானம். உழைத்து கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்வில் சலிப்பே வராது. உழைப்பு வறுமையை மட்டுமே விரட்டவில்லை, தீமையும் விரட்டுகிறது. உழைப்பு இது மட்டும்தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து பளிச்சென்று வேறுபடுத்தி காட்டும். கீழ் நோக்கி உங்கள் பாதையை பார்க்காதீர்கள், மேல் நோக்கி நட்சத்திரங்களை பாருங்கள். லட்சியம் என்று ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிப்போக ஒருமுறை நினைத்துவிட்டால் பிறகு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீ மாறிக்கொண்டே போக வேண்டியிருக்கும். பணத்தின் மதிப்பு தெரிந்தவனே சிக்கனமாக செலவு செய்வான். கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும். ஒருவரின் மனம் தூய்மையாக இல்லை என்றால் பணமாக இருந்தாலும் சரி, பலமாக இருந்தாலும் சரி, அது அவனுக்கு பலன் தராது. நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலை வராது. நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீ துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியில் இல்லை, அது வெற்றியின் அஸ்திவாரம். கொட்டும் தேனீகளை தாண்டிதான் சுவை மிகுந்த தேன் உண்டு. கடினமான வழிகளை தாண்டிதான் வாழ்வில் வெற்றி உண்டு. மறக்க கற்றுக்கொள், மன்னிக்க கற்றுக்கொள்வாய். மன்னிக்க கற்றுக்கொள், கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வாய். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள், அனைத்து பிரச்சனைகளும் எளிமையாக போய்விடும். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்க நினைக்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிடு. நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் எவராலும் முடியாது. சொற்களின் வலிமையை உணர்ந்தால் யாரிடமும் வார்த்தைகளை விடமாட்டீர்கள். குழந்தை போல மனம் இருந்தால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உலகம் என்பது என்னவென்று தெரியாத வயதுதான் உண்மையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. அனைத்து தவறுகளுக்கும் முக்கிய காரணம் தற்பெருமைதான். அதனால் தற்பெருமை பேசுவதை உடனே நிறுத்துங்கள். பிற துன்பங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள். உங்கள் துன்பங்களை உங்களிடமே வைத்திருங்கள். கொடுப்பது நல்ல விஷயம்தான். நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் தற்பெருமைக்காக கொடுப்பதற்கும் மனிதனின் மகிழ்ச்சிக்காக கொடுப்பதற்கும் வேறுபாடு உண்டு. உங்கள் மனம் புத்தி கூர்மையும் தந்திரமும் கொண்டது. உங்களுக்கு ஒன்றில் சலிப்பேற்பட்டதும் இன்னொன்றுக்கு அது நாட செய்யும். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை எனில் அதை மாற்றுங்கள். அப்படி மாற்ற இயலவில்லை எனில் உங்கள் மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பழக்கத்தையும் ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்து விட முடியாது. கையை பிடித்து படிப்படியாக இறங்கி அழைத்து போய்தான் வெளியேற்ற வேண்டும். நீங்கள் ஒன்றை ஆழமாக உணர்ந்ததை அழகாக வெளியிடவும் செய்கிறீர்கள் என்றால் ஒரு நல்ல கலைஞராகி விட்டீர்கள் என்று கூறலாம்.
மனதை பொத்தல் குடிசையாக வைத்திருக்காமல் எந்த புயலும் தாங்கும் இரும்பு கோட்டையாக வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை விட்டு வேறொரு துன்பத்தை அடையும் போது ஏற்படும் மாறுதல் ஒரு வகை இன்பத்தை உண்டாக்குகிறது. உலகத்துக்கே பொதுவான பெரிய குறைகள் 2 உள்ளன. ஒன்று மூடநம்பிக்கை, மற்றொன்று ஆடம்பரம். விலங்குகளிடம் உரிமையோடு வாழ்வதை விட மக்களன்பு உடையவர்களிடம் அடிமையாக வாழ்வதே போதும். இரக்கம் மட்டும் இருந்தால் என்ன பயன்? எண்ணியபடி உதவி செய்ய வேண்டுமென்று உறுதி இல்லாத போது இரக்கம் பயன்படுவதே இல்லை. எளிய வாழ்க்கை பற்றி பேசுவதற்கு தயங்குவதில்லை, எழுதுவதற்கும் தயங்குவதில்லை, வாழ்வதற்கு மட்டும் தயங்குகிறோம். வெற்றி என்பது முடிவு அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. உங்களது பயங்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொள்ளுங்கள். புதிய உலகம் உங்களுக்காக திறந்திருக்கும். உங்களின் ஆசையின் வலிமை, கனவின் அளவு மற்றும் ஏமாற்றத்தை கையாளும் விதம் ஆகியவற்றின் மூலமே உங்களது வெற்றியின் அளவு அளவிடப்படுகிறது. வெற்றியடைய வேண்டுமென்று செயல்படுபவர்கள் பணக்காரர்கள், தோல்வியடைய கூடாது என்று செயல்படுபவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர்.